ஃபஸ்ட்டு அடுப்பில் வந்துட்டு கடாயில் நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு செய்கிறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் நிறைய இருந்ததுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு கடுகு ஆட் பண்ணுங்கள். கடுகு வந்து நல்லா பொரிஞ்சிட்டே வருது. இப்போ வந்துட்டு நம்ம வெங்காயமும் கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் அளவு வெங்காயம் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேங்க. இது வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அந்த வெங்காயம் கலர் வந்து சேஞ்ச் ஆகும். அதுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க, சீக்கிரமாக வதங்கிடும். இந்த குழம்பு வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. இது வந்து ரைஸு, அப்புறமா இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து நம்ம காரத்துக்காக 4 வரமிளகாய் சேர்த்துருக்கேன், 1 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன்னா. ஓகே, அது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த வெங்காயோடைய கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகிட்டே வந்துடுச்சு. கொத்தமல்லி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம வந்து இப்போது தக்காளி வந்து 4 மீடியம் சைஸ் அளவு தக்காளி நான் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மெயினான இன்க்ரீடியண்ட்டே வந்துட்டு தக்காளி தாங்க. தக்காளி வந்து நல்லா வந்து சாஃப்டாக அப்படியே வதங்கிடணும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு அதை சார்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். பாருங்கள், அப்படியே நல்லா வந்துட்டு சாஃப்ட் ஆகிட்டே வருது. அடுப்பு வந்து ஸ்லோவில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும். மஞ்சள்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதை மார்னிங் டைமில் என்ன குழம்பு வைக்கிறதுன்னு தெரியாமல் இருக்க நேரத்தில் இதை வந்து செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதுக்கு வந்து நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, தண்ணி வந்து ஆட் பண்ணிவிட்டு உப்பு இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்துட்டு அடுப்பை மீடியமில் கொஞ்சம் வச்சுக்கோங்க. மீடியமில் வச்சுட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா அந்த தண்ணியெல்லாம் சுண்டுட்டு அந்த தக்காளியெல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சுட்டே வருது. தக்காளியெல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகிட்டே வந்துடுச்சு பாருங்கள். ஓகேங்க, சூப்பராக நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த இடத்துல வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மிக்ஸி ஜாரில் வந்துட்டு தேங்காய், லவங்கம், பட்டை, இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறமா ஒரு ஏலக்காய் இதெல்லாம் வந்துட்டு பேஸ்ட் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக சோம்பு எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதை வந்துட்டு அந்த கடாயில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு இப்போவும் செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தேவைன்னா மட்டும் போடுங்க, இல்லைனா வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொதிக்க விடணுங்க. நம்ம அந்த பச்சை வாசனைலாம் போகிறதுக்காக நம்ம அந்த பட்டை, லவங்கம், சோம்பெல்லாம் சேர்க்குறது வந்து நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் குழம்பு. நல்லா கொதிச்சுட்டே வருது. ரொம்ப ஸ்மெல்லு சூப்பராக இருக்குங்க. ஓகேங்க, இப்போ நல்லா ரெடி ஆகிட்டே வருது குழம்பு. ரொம்ப சீக்கிரமாகவும் ரெடி ஆகிடும் இது. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான தக்காளி குழம்பு ரெடி.